இந்த மாதிரிலாம் ஒருத்தங்க கிட்ட இருந்து வேலை வாங்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய தலைமை பண்புங்கிறது வேணும். அந்த கதைக்கு அவர்கிட்ட இருந்து எப்படி சிறப்பா வேலை வாங்கணும் அப்படிங்கிறது வெற்றிமாறனுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நடிகர் சூரி இருக்காருல்ல, அவரு விடுதலை படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு நகைச்சுவையாக தான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த விடுதலை 1 படத்துல அவர் தாங்கி இருக்கக்கூடிய குமரேசன் கதாபாத்திரமா தான் அவரை நம்மளால பார்க்க முடியும். கூடவே அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற சாயலே அந்த படத்தில் தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு அருமையா அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருப்பாரு. அதே போலதான் நடிகர் தனுஷும். நடிகர் தனுஷ் பொதுவாகவே நல்லா தான் நடிப்பாரு. ஆனா அவரோட மற்ற படங்களையும் வெற்றிமாறன் இயக்கத்தில் அவர் நடித்த படங்களையும் நம்ம பார்த்தோம்னா தனுஷோட நடிப்பை வெற்றிமாறன் ரொம்ப அருமையாக வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அசுரன் படம் இருக்குல்ல, அதில் நடித்த சிவசாமி கதாபாத்திரத்துக்கு இணையா இன்ன வரைக்கும் தனுஷே கூட இன்னும் நடிக்கல. அந்த அளவுக்கு அருமையான நடிப்பை தனுஷ்ட இருந்து வாங்கியிருப்பாரு வெற்றிமாறன். இவங்க 2 பேரும் சும்மா உதாரணம் தான். இது மாதிரி பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.